அமெரிக்கால என்னென்ன காய்கறிகள் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த காய்கறி எல்லாமே ஃப்ரோசன் காய்கறிகள். இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கெடாம இருக்கும். இங்க இருக்கிற எல்லா காய்கறியுமே நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணியிருக்கோம், அப்படியே எடுத்து போட்டு சமைக்கலாம். அமெரிக்காவில் இருக்கிற முக்கால்வாசி பேச்சுலர்ஸாக வேலை பார்க்குறவங்க இந்த காய்கறி வாங்கி தான் சமைப்பாங்க. நார்மல் காய்கறி வாங்கி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் வீணாக போயிடும். இது ஃப்ரோசன் காய்கறி. இது ஒரு டைம் வாங்கிட்டா ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறோம், யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னா நிறைய காய்கறி கட் பண்ணி சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும்ட்டு இந்த காய்கறி வாங்கி போட்டு ஈஸியாக சமைச்சிருவாங்க. காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பழங்களும் இது மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடக்கும். பழங்களும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்ததுலேருந்து தேங்காய்லாம் உடச்சி யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த ஃப்ரோசன் தேங்காய் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். முருங்கைக்காய் வாங்குவோம். இங்கே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு முருங்கைக்காய் கிடையாதுன்ட்டு இந்த ஃப்ரோசன் முருங்கைக்காய் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அமெரிக்காவில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.